எங்களுக்கு நீதி வேண்டும் மிஸ்டர் ஸ்டாலின், நீதி வேண்டும். ஒரே ஒரு அமைச்சர் நல்ல அமைச்சர் என்று சொல்வார்கள். அந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த கிருட்டிதன் என்று ஒரு அமைச்சர் காலையில் வாக்கிங் போனவர், அவர் வீட்டுக்கு முன்னாடியே வெட்டி கொல்லப்பட்டாரே. கொன்று போட்டவர்கள் யார் என்று தெரிந்தும் அவர்களுக்கெல்லாம் வேளாண்மை ஒரு பதவி, தலைவர் பதவி, உறுப்பினர் பதவி என்றெல்லாம் வாரி வாரி வழங்கினீர்களே, யார் கொலை செய்தார்கள்? எங்களுக்கு தெரிய வேண்டும் மிஸ்டர் ஸ்டாலின், அதுக்கு நீதி வேண்டும். தினகரன் பத்திரிகையில 3 அப்பாவி இளைஞர்கள் 15,000 10,000 ரூபாய்க்கு உங்க கம்பெனியில வேலைக்கு வந்தவங்க 25 23 வயது இளைஞர்கள் அநியாயமாக என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் எரித்து கொல்லப்பட்டார்களே. நீதி வேண்டும் மிஸ்டர் ஸ்டாலின். ஒவ்வொன்றுக்கும் ஏர்செல் மேக்சிஸில் என்ன நடந்தது தெரிய வேண்டும். 700 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்திருக்கிறது. ஏன் நாங்கள் என்ன ஈவாவா? எங்களுக்கெல்லாம் ஒரு 500 ரூபாய் நாங்கள் கட்டலைனா பில்லு உடனடியாக செல்போன் கலெக்ஷனை கட் பண்றாங்களே. எப்படி தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்ததை வைத்து 700 கோடிகளை தயாநிதி மாறன் பாதாள சுரங்கம் தோண்டி ஆப்டிக்கல் கேபிள் ஃபைபர் வழியாக சன் டிவிக்கு கொண்டு போய் அறிவாலயத்தில் உபயோகப்படுத்தி இந்த நாட்டுக்கு நஷ்டப்படுத்தினீர்களே, நீங்கள் வளப்படுத்திக் கொண்டீர்களே. நீதி வேண்டும் மிஸ்டர் ஸ்டாலின். உங்க மருமகன் சபரீசன் போலி மருந்துகளை குற்றச்சாட்டுல சிக்கிறாரு, அதற்கு நீதி வேண்டும். மகன் உதயநிதி கார் இறக்குமதி மோசடியில் சிக்கி இருக்கிறாரு, அதற்கு நீதி வேண்டும். ஒவ்வொன்றிலும் தமிழ்நாட்டின் தகாத செயல்கள் அத்துணைக்கும் காரணமாக இருந்துவிட்டு, தகாத செயல்கள், தரங்கட்ட செயல்கள் அத்துணைக்கும் தலைமை குடும்பமாக இருந்துவிட்டு, தலைமை பீடமாக இருந்துவிட்டு, தமிழரின் மானம் தலைநகரிலும் உலக அளவிலேயே தலைகுப்புற கவிழும் அளவுக்கு கடைசியாக உங்கள் வீட்டு பெண் 2G ஸ்பெக்ட்ரம் இமாலய ஊழலை செய்துவிட்டு 1,86,000 கோடி 2.5 லட்சம் கோடி ஊழல்களை எல்லாம் செய்துவிட்டு, நிலக்கரி சுரங்கம்னு 300 ஊழல் இருக்கு, 2 லட்சம் கோடி ஜெகத்ரட்சகன் அமைச்சர் இருக்கு. அப்பேற்பட்ட ஊழல்களை எல்லாம் செய்துவிட்டு மன்னிச்சுக்குங்க. மன்னிக்கலாமா? 5 முறை உங்க டாடி இருந்தாரே முதலமைச்சரா, என்ன பண்ணாரு? ஏன் பண்ணல? இப்பவும் எங்கள் அம்மாவுக்கு சமமாக, எங்கள் அம்மாவுக்கு அம்மாவை போல மக்களை பற்றி சிந்திக்கிறீர்களா? மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று அப்படி தைரியமாக சொல்லக்கூடிய, நெஞ்சை நிமிர்த்து நேர்மையாக பேசக்கூடிய அருகதை உங்களுக்கோ உங்கள் தகப்பனாருக்கோ இருக்கிறதா மிஸ்டர் ஸ்டாலின்? கேள்வி கேட்கிறோம். பாமக அன்புமணி, விஜயகாந்த், பிரேமலதா, வைகோ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லாரும் ஒரு பக்கம் நினைச்சு பாருங்க, இந்த பக்கம் அம்மா. நினைத்து பாருங்கள் என் சகோதரிகளே, சகோதரர்களே. கருவறையிலிருந்து கல்லறை வரை என்று சொல்கிறோமே, கருவில் இருக்கும் குழந்தை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், பெறப்போகும் தாய் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று 4,000 ரூபாயாக 12,000 ரூபாய் கொடுத்து, பிறந்தவுடன் 1000 ரூபாய்க்கு கிட்ட பெரிய பணக்கார குழந்தைகளுக்கெல்லாம் கிடைக்கிற மாதிரி உங்கள் குழந்தைக்கும் கொடுத்து, இடையில் வளைகாப்பையும் நடத்தி, ஆரோக்கியமாக கர்ப்பிணி பெண் பிரசவத்திற்கு பிறகு ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமே என்று அம்மா மகப்பேறு சஞ்சீவி மூலிகையும் கொடுத்து, அந்த குழந்தை வளர்ந்த பிறகு பள்ளிக்கு செல்வதற்கான அத்துணைவற்றின் எல்லா வகையான சேவைகளையும் இலவசமாக செய்து, இன்னும் என்ன, முதியோர்களுக்கு 1000 ரூபாயாக உதவித்தொகையை ஆக்கி, கல்லறை வரை பார்த்துக் கொள்ளும் எங்கள் தலைவியை விட எந்த விதத்தில் ஐயா நீங்கள் உயர்ந்து போனீர்கள்? அல்லது எங்கள் தலைவிக்கு நிகரான திட்டங்களை உங்களால் நினைத்தும் பார்க்க முடியுமா? பேரிடர்கள் கூட அம்மாவை போல நல்லவர்களும் திறமையானவர்கள் இருக்கிறப்பதான் வரும். அதனாலதான் சுனாமி, தானே புயல், இப்பொழுது அந்த மழை வெள்ளம் எது வந்தாலும் அம்மா ஆட்சியில் இருக்கும் பொழுதே வருகிறது. 100 வருடங்களுக்கு பிறகு வந்த மாமழை, அதுல வச்சு பாலிடிக்ஸ் பண்ணாங்களே, பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியாது என்ன ஒரு மோசமான அரசியல். செம்பரம்பாக்கத்தை திறந்து விட்டாங்க, அதனாலதான் வந்ததுன்னு. என் சகோதர கூட்டமே, 9 நாள் யாரும் பேசல அதை பத்தி. உங்களுக்கு தெரியுமா? 9வது நாள் எல்லாமே அத்தனையும் சபரீசனோட டாக்டிக்ஸ், சபரீசனுடைய
அந்த டீம் போட்டு கொடுக்கிற சதி திட்டங்கள். அதனாலதான் சபரீசனை பத்தி சொல்லிட்டாங்களா சட்டமன்றத்துல. உடனடியா இவங்களுக்கு கோபம் வருது, ஒத்துக்கிட்டு வருது இவருக்கு ஸ்டாலினுக்கு. எல்லாரும் அதுக்கு என்னமோ பெரிய சுதந்திர போராட்ட தியாகிக்கு பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. நேரத்து காலம் வீண், அத்துணை இந்த சட்டமன்றத்துல அவங்க செய்யறதே வீணன். ஆனாலும் வெறும் 500 பேருக்கு குறைவானவர்கள் தான் அந்த மழை வெள்ளத்தில் இறந்து போனார்கள் என்பதே அரசாங்கம் எவ்வளவு திறமையாக அந்த சூழலை கையாண்டது என்பதற்கு எடுத்துக்காட்டு. ஒரு தொற்று வியாதி வரல, மீட்பு நிவாரண பணி அமெரிக்காவில் கூட இந்த மாதிரி பண்ண அசந்து போனாங்களாம். நமக்கு பிபிசி சொல்லுச்சு. நான் அதை திமுக என்று சொல்வதே கிடையாது, அது காக்குமுக, கருணாநிதி குடும்ப முன்னேற்ற கழகம். 1969 எப்பொழுது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா மறைந்து போனாரோ, நமது புரட்சி தலைவரின் உதவியோடு எப்படி அந்த கழகத்தை கருணாநிதி கைப்பற்றி கபலீகரம் செய்தாரோ, அந்த நொடியிலிருந்து அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, அது கருணாநிதி குடும்ப முன்னேற்ற கழகம், காக்குமுக. இப்படி நான் சொல்வதை என் திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்பு கூட மறுக்க முடியுமா? உங்களால் மறுக்க முடியுமா? அது காக்குமுகவே தான். செல்வ சீமாட்டியாக பிறந்து 1960களின் இறுதியிலேயே போயஸ் தோட்டத்தில் பங்களா தனது உழைப்பில் வாங்கி கட்டி குடியேறி வாழ்ந்து கொண்டிருப்பவர் எங்கள் அம்மா. மிஸ்டர் ஸ்டாலின், உங்க அப்பா மாதிரி திருவாரூர்ல இருந்து வெறுங்கைய வீசிட்டு உன்ன ரயிலுக்கு கூட காசு இல்லைன்னு சொல்லுவாங்க. அது உன்ன அசிங்கமா எல்லாரும். அப்படி நான் சொல்றதுக்கு விருப்பப்படல. அப்படி வெறுங்கைய வீசிட்டு மெட்ராஸ் போய் கொஞ்சம் கொஞ்சமா எழுதியே சம்பாதிச்சுங்களாமே. எந்த வசனகர்த்தாவுக்கு ஐயா இத்தனை 1000 கோடியை கொடுக்குறாங்க? அப்படி கொடுத்தா எல்லாரும் சினிமால வசனகர்த்தாவெல்லாம் பெரிய பெரிய ஆள் ஆயிருப்பாங்களே, யாரும் அவ்வளவு கோடிகள் குவிக்கலையே. உங்க டேடிக்கு மட்டும் எப்படி கிடைச்சது மிஸ்டர் ஸ்டாலின் இவ்வளவு காசு? புரட்சி தலைவர் தனது இறுதி படுக்கையில் இறுதி நாட்களில் தன் தாயின் படத்தின் முன்பு சத்தியம் வாங்கினாராம் அம்மா கிட்ட. அம்மோ, எனக்கு பிறகு இந்த கழகத்தை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று. அப்படி சத்தியம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவை பயிற்றுவிக்க நினைத்த அவர் அந்த காரியத்தை முழுக்க செய்து முடிப்பதற்குள் மறைந்து போனார். தமிழக அரசியல் வானில் இரட்டை இலைக்கு என்றுமே அழிவு கிடையாது. உலகம் உள்ளளவுக்கும் 2 இலைகள் பசுமையாக துளித்துக் கொண்டுதான். கட்சிக்காரங்களுக்காவது ஒரு 10 கோடி எடுத்து கொடுக்க மனசு வரல, மனசே வரல. ஸ்டாலினுக்கு வேண்டுமா முதலமைச்சர் பதவி? எங்க தாய்க்கு 89ல சேலையை பண்ண நீங்க இருந்தீங்களா? அந்த டைம்ல இல்ல எம்எல்ஏ துச்சாதனாக சேலையை பிடித்து இழுத்து என்ன அம்மா தலையில் இட்டுச்சு. அப்படி கண்ணீரும் கம்பளையுமாக அம்மா வெளியே வந்திருக்கிறார். மறந்து போய் விடாதீர்கள் என் சகோதர கூட்டமே. இனிமேலும் அம்மாவை அவர்கள் எல்லாம் இப்படி எல்லாம் பேசுறதுக்கும் இப்படி எல்லாம் ஏன் நடக்குது? இவங்களுக்கெல்லாம் நடக்கல. பெண் என்பதாலா, தனியொரு பெண் என்பதாலா, தனக்கென்று யாரும் இல்லாதவர் என்பதாலா? எதனால் நடக்கிறது இப்படி? ஏன் நடக்கிறது இப்படி? இதற்கெல்லாம் என்ன பதில்? அவருடைய விதி என்று நாமும் பார்த்துக் கொண்டே இருந்து விடலாமா? என் சகோதரர்களே, விடக்கூடாதவர்களை எல்லாம்